ஒன் லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ் நம்ம தளபதியை பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வந்தாச்சு. இனிமே பிக் ஸ்க்ரீனில் புது படமாக தளபதியை பார்க்க முடியாது நம்ம விஜயை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணி மூவ் ஆனோம். ஏன்னா நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சர் சிஎம்மாக இருக்கார். ஸோ ஜோசப் விஜய் முதலமைச்சர் சிஎம் தமிழ்நாட்டில் இருக்கார். ஸோ அவரை வந்து இனிமேல் நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கொண்டாடினாங்க, ஏகப்பட்ட ரசிகர் இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு, சிஎம்மாக இருக்கார். ஸோ சினிமா விட்டு போய் இப்போ முதலமைச்சராக இருக்கார். அவர் இலக்கு அடைஞ்சிட்டார் அவர். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சினிமாவில் போயிட்டு தியேட்டரில் போயிட்டு அந்த எஃப்டிஎஃப்எஸ் கொண்டாடுறது, அந்த ஃபேன்ஸோட அந்த செலிப்ரேஷன் மோட், அவருடைய டான்ஸு, அவருடைய காமெடி, அவருடைய ஆக்டிங், அவருடைய மாஸ் சீன்ஸு நிறையா சொல்லலாம், எல்லாம் மிஸ் பண்ணுறோம். இனிமே இது கிடைக்காது தான். ஸோ இனிமேல் தளபதி பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றது கஷ்டமாக தான் அக்செப்ட் பண்ணேன். பட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து தளபதியை நம்ம வந்து டெய்லி டிவியில் முதலமைச்சராக பார்க்க போகிறோம். இதோட ஒரு பெரிய இடத்துல தளபதியை வச்சு நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். 6 மாதம் கழிச்சு படம் வந்திருக்கு. சென்சர் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ அப்புறமா ஜூலை 23, 2026 எஃப்டிஎஃப்எஸ் லாஸ்ட் வந்துடுச்சு. படம் பிக் ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஜனநாயக படம் எலெக்ஷன் முன்னாடியே வந்திருந்தால் வேறு கண்ணோட்டமாக படம் பார்த்துருப்பாங்க. இப்போ வேறு கண்ணோட்டமாக இந்த ஜனநாயக படம் இருக்குது. ஸோ நீங்கள் ஜனநாயகம் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோஸ் அப்படியே யூடியூப், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 23, 2026 ஜனநாயகன் படம் தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தோம். படம் ஃபுல்லாக பார்த்தாலும் பட் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா, தியேட்டர் பிளாஸ்ட்டு. இது ஒன்று போதுங்க விஜய் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும். அதுக்காகவே காசு கொடுத்து படம் பார்க்க வந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து விஜய் சாரை பார்க்க வந்திருப்பாங்க. இது ரெண்டு தான், இது ரெண்டு ஃபுல்ஃபில் அவங்களுக்கு. படம் நல்லா இருக்கு, நல்ல வேறு விஷயம் தான். அந்த டைட்டில் கார்டு, அந்த முதலமைச்சர் டைட்டில் கார்டோ ஜோசப் விஜய் பார்க்குறதுக்கு, அந்த விஜய் டான்ஸு எல்லாம் பார்க்குறதுக்கு இது ரெண்டு போதும் இல்லை. படம் ஃபுல்ஃபில் எல்லாருக்கும் ஒரு மனசு நிறைவாக இருக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கு. ஸோ மற்ற நியூட்ரல் ஃபேன்ஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் விஜய் ஃபேன்ஸ்க்கு ஒரு மன நிறைவாக இருக்கும், ஒரு கவலையோட படம் பார்த்துட்டு வெளில வந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ படம் ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் ஜெயிலில் இன்ட்ரோவாக காட்டுவாங்க. ஸோ ஜெயிலில் அவர் வந்து மாசா கெத்தாக இருப்பார் ஜெயிலே. அவர் அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரி குழந்தையோட பழகுவார். ஸோ அந்த குழந்தைக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவார், அவர் லைஃப் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஒன்ஸ் அவங்க அம்மா பார்த்த அப்புறமா ஜெயிலேருந்து வெளில வந்துடுவார் விஜய். ஒன்ஸ் விஜய் வெளில வந்த அப்புறமா அந்த போலீஸ் அதிகாரியை பார்ப்பார். முக்கியமாக விஜய் நேம் வந்து தளபதி வெற்றி கொண்டான் டிவிகேன்ற பேர் இருக்கும், கையில் முத்திரையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பகவத் கேசி படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் பார்த்தவங்களும் இந்த படம் கண்டிப்பாக புரியும். பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கொஞ்சம் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும். பட் ஃபுல் டிஃப்ரென்ஸும் கேட்குன்னா இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, கதை மாற்றி எழுதியிருக்காங்க. பகவத் கேசி பார்த்தவங்களும் இந்த படம் தெரியும், பகவத் கேசி பார்க்காதவங்களுக்கு ஸோ இது புதுசாக தெரியும் அவங்களுக்கு. பட் ஓகேவா இந்த படம் பார்க்கறதுக்கு நான் என்ன சொல்லிட்டே வரேன். ஸோ ஜெயிலேருந்து வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்புறமா அவங்க அம்மா பார்த்து முடிச்ச அப்புறமா ஜெயிலேருந்து வெளில வந்துடுவார் இவர். ஸோ ஜெயிலேருந்து வெளில வந்தோன்னா அந்த போலீஸ் அதிகாரியை பார்க்க போவார் இவர். ஸோ பார்த்து நம்ம ஊருக்கு போயிடலாம், அவரை போய் வீட்டுக்கு பார்த்துட்டு போயின்னு சொல்லி போலீஸ் அதிகாரியை போய் பார்க்க போவார். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து நான் மாமா கூட விளையாடிட்டு இருக்கேன், சும்மா அந்த குழந்தை சொல்லும். அவரை நீங்கள் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் செத்துருவார். ஸோ செத்த அப்புறமா அந்த குழந்தைய வந்து இவர் பார்த்துப்பார். போலீஸ் அதிகாரி அந்த அப்பா அந்த குழந்தைக்கு என்ன ஆக்க ஆசைப்பட்டவரோ விஜய் ஆக்குனாரா. ஸோ விஜய் அது எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு. ஸோ விஜய்க்கு பேக் ஸ்டோரி இந்த படத்தில் இருக்குது. அவர் போலீஸ் அதிகாரியாக இருக்கார். போலீஸ் அதிகாரி இப்போ என்ன ஃபேஸ் பண்ணார், திருப்பியும் அவர் என்ன ஃபேஸ் பண்ணாரோ திருப்பியும் அகைன் அந்த கூட்டம் வருது. இவரும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி அந்த தங்கச்சி அந்த மமிதா பைஜன் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி அந்த மமிதா பைஜுவை வந்து அவங்க அப்பா ஆசைப்பட்டது நிறைவேற்றுவாரா அதே மாதிரி. ஸோ ஆர்மி போலீஸ் என்ன வேணால் ஏமா இருக்கலாம், அதை நிறைவேற்றினா ட்ரெயிலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஏமை விஜய் நிறைவேற்றினாரா, ஸோ அந்த பேக் ஸ்டோரி என்ன, போலீஸ் இருக்கிற நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி தான் கதை மூவ் ஆன் ஆகும். இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கில்லி அப்புறமா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வர மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் இதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு அதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. தெலுங்கு படத்தில் வந்து இதே மாதிரி அரசியல்வாதி கேரக்டர் வரும். பட் அதில் வந்து அவங்க செத்துருவாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் கூட்டிகிட்டு வராங்க. பட் ஆனால் ஏன் எக்ஸ்டெண்ட் இன்னும் பெருசாக பண்ணலன்றது தான் தெரியல. ஏன்னா அவங்க பிரகாஷோடைய அண்ட் விஜயோடைய 1-to-1 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃபில் ஒரு மாசின்னு ஒன்று வராங்க. பிரகாஷ் வீட்டில் போயிட்டு விஜய் பேசுவார். அந்த சீன்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸ், அந்த பிஜிஎம்மோட செம்மையாக இருந்துச்சு தியேட்டரில் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் பிரகாஷ் ராஜ் சீனை. ஏன்னா கில்லி ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா
இதை வந்து ஒரு ஃபேர்வெல் படம், சென்ட் ஆஃப் படம் விஜய்க்கு. ஏன்னா அந்த கூஸ்மாஸ் மொமெண்ட் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பிரகாஷ் ராஜ் அண்ட் விஜய் அதே இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டாங்க. எல்லாருக்குமே அது ஒரு குறையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ 1-to-1 சூப்பராக 2 பேருக்கும். இந்த ஜானகன் படத்தில் மெயின் வில்லனாக வந்து பாபி டியோல் காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் ஆஃப்ரிக்காலாம் கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க. எதுக்கு ஆஃப்ரிக்காலாம் காமிச்சு அந்த இடத்துல இங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த சீன்லாம் காட்டுறப்போ போதுண்டா நிறுத்தலான்ற மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு ஃபீல் வரும். அதனால் பாபிடியோட வர சீன்லாம் கொஞ்சம் வந்து போதுண்டா வர சீன் போங்கடா தளபதியை காட்டுங்கன்ற அளவுக்கு நமக்கு செலுப்பு தட்டிச்சு. ஒரு சில இடத்துலலாம் ஒரு பொம்மை உள்ள கன்னை வச்சு காட்டுறதெல்லாம் வந்து எப்படி அது கஸ்டம்ஸில் அலோவ் பண்ணி எப்படி கஸ்டம்ஸ் எவ்வளோ பெரிய ஆளுங்க அசால்ட்டாக அலோவ் பண்ணிவிடுவாங்களான்னு. ஸோ அதெல்லாம் அசால்ட்டாக நாடு விட்டு நாடு வர மாதிரிலாம் காட்டுவாங்க. இது எந்த அளவு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அசால்ட்டாக. அதெல்லாம் வேறு நாட்டே நம்ம நாட்டு எல்லாருக்கும் வந்து அந்த துப்பாக்கி எல்லாரும் மக்கள்கிட்ட போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லாம் தந்துருப்பாங்க. இது ஆல்ரெடி ஒரு படத்தை குட்டியாக பார்த்துருப்போம் நம்ம மதராசி படத்தில். லைட்டாக ரொம்ப மைல்டாக டச் ஆனவே அந்த ஃபீல் எனக்கு எடுதாச்சு. மக்களுக்கு துப்பாக்கி போனால் அதே மாதிரி அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் கஸ்டம்ஸ் அலோவ் பண்ணுவாங்களா அதெல்லாம் சொல்லுங்கள். எந்த வழியில் வந்தால் ரொம்ப ரிஸ்க் தான் அது. அதெல்லாம் இந்தியாவில் வர்றதுக்கு. பட் ஆனால் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருக்குது. பாபி டியோல் சீனை கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மமிதா பைஜி விஜய் சீன்லாம் கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லான்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது அந்த படத்தில் 2 பேருடைய காம்போவும். ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்லாம் வந்து சண்டை அவ்வளோ பெரிய சண்டை. இதை நம்ம வந்து இங்கே பகவத்கீதையிலே பார்த்துருப்போம். அதே மாதிரி எங்கேயும் நடக்கும். பட் ரொம்ப சண்டையாக இருக்குது. சண்டை படத்தில் ஏன் இவ்வளோ சண்டை இவ்வளோ ரத்தம் தெரியல. இந்த படத்தில் கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம். மேபி லாஸ்ட்டு போட கொஞ்சம் மாசாக இருக்குன்றதால காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப சண்டையாக இருந்துச்சு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த கதையில் காட்டுற அந்த கதையில் வந்து விஜய் காட்டுவாங்க போலீஸாக அந்த பேக் ஸ்டோரி அதுலேயே இதே சண்டையாக வரும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லாயிருக்கும். ஓவர் சண்டே இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து பக்க அரசியல் படம், 2வது நிறைய சண்டை இருக்குது, நிறைய ஃபைட் சீனு ரத்தம் இருக்குது. ஸோ அதனால் வந்து தளபதி குட்டீஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க படம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வருத்தமாக இருக்குது இந்த ஜானகன படத்தில். 2வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய கலர் அவங்க காட்டுறாங்க இந்த படத்தில். ஒரு நாள் நைட்டில் எல்லாம் நடந்துடும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. பட் படத்தை படம் பார்த்து வெளில வந்துடலாம், அவ்வளோதான். இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் நான் சொல்கிறது. ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம தளபதி முக்கியமாக அனிருத் தான் ஒரு பெரிய பலமே. ஏன்னா இந்த படத்தில் பிஜிஎம்லாம் பிச்சு உதறிருக்காரு. கரெக்டான மாஸ் சீனில் பிஜிஎம்னால அந்த படம் தூக்கி நிற்குது அப்படியே அழகாக. ஸோ அந்த விஜய் மாஸ் சீன்லாம் பிஜிஎம்மோட பார்க்குறப்போ வாவ் சூப்பராக இருக்குது, செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஸோ அனிருத்லாம் பிச்சு உதறிட்டார் இந்த படத்தில். 2 ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று விஜய் டான்ஸு, பாட்டு, ஆக்டிங், வாட்டர் எல்லாமே சொல்லலாம். நம்ம தளபதி விஜயை பார்க்கறதுக்காக தேட்டரில் போகிறோம், பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2வது வந்து நம்ம அனிருத் அந்த பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. பாட்டு எல்லாமே சூப்பர், கச்சேரி பாட்டு. அப்புறமா எனக்கு வந்து ராவணா மவுண்டா எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப மாசாக சூப்பராக இருந்துச்சு தேட்டரில். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து செகண்ட் ஆஃப் கதைலாம் முடிஞ்ச அப்புறமா திருப்பியும் கிளைமேக்ஸ் சீட் வரப்போ இந்த படத்தில் வந்து இந்த ஏஏ சீன்லாம் வரும். ஏஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்லாம் வரும். ரோபோட்டாக நம்ம ரோபோ படத்தில் பார்த்துருப்போம்ல, ஒரு வேன் உள்ள நடக்கும். ஸோ வந்து அந்த இடத்துல ரோபோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இங்கே அதே மாதிரி ஒரு சீன் கண்ட்ரோல் பண்ண வராது. பட் இங்கே அதே மாதிரி சீன் வரும். ஸோ வேன் உள்ள போகிற மாதிரி, ரோபோ இது பண்ணுற மாதிரி, இதெல்லாம் வந்து திணிச்ச மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸை ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது. போதும் முடிச்சு விட்டுருங்க கிளைமேக்ஸை. நான் படம் விஜய்க்காக சொல்லவே இல்லை, பட் அந்த கதையில் கிளைமேக்ஸாக அளவாக வச்சுருக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ் எல்லாமே. பாபி டியோல் வந்து ஓவராக பேசுகிறாரு. ஏன் இப்படி மொக்க போடுறேன்னு தெரியல. பாபி டியோல் வில்லனாக இருந்து இந்த படத்தில். அதே மாதிரி அந்த ரோபோட் சீன்லாம் வந்து க்ரீன் மேட்ஸும் நல்லாவே தெரியுது. இதெல்லாம் வந்து புஷ் பண்ண மாதிரி இருக்குது, திணிச்ச மாதிரி இந்த படத்தை கிளைமேக்ஸில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்து கொஞ்சம் டீசெண்டாக முடிச்சிருக்கலாம். இந்த படத்தை ஏன் இப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பகவத்கீதையில் அந்த கான்செப்டே இருக்காது, புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது தனியாக டிஃப்ரென்ஸ் நிறையவே இந்த படத்தில் அதுக்கே இருக்குது. முக்கியமான பாயிண்ட்டாக இது இந்த படத்தில் இருக்குது. ரோபோட் சீன்லாம் வந்து எழுதியிருக்காங்க போல், தனியாக கதையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தனியாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இல்லாமல்னா நல்லா இருந்திருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஏஐ சீனு ரோபோலாம் எனக்கு பர்சனலாக போதும் எதுக்கு இல்லான்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கு இந்த படம் பார்த்தவங்களுக்கு. ஸோ அதுவும் பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்தில். இந்த பாட்டில் பூஜா ஹெட்டே அண்ட் விஜய் சீன்ஸ்லாம் வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம விஜய் க்யூட்னஸாக அந்த சீனில் பார்க்கப்போ நல்லா இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து படமாக அதை பார்க்குறப்போ பகவத்கீதையில் ஒரு சீன்லாம் வரும், அதே மாதிரி சீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும், ஒரு வழி இல்லை. பட் ஓகே, விஜய்க்காக மட்டும் என்னென்னா சகிச்சுட்டு பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம விஜய் தளபதி பிக் ஸ்க்ரீன் லாஸ்ட்டாக பார்க்குறோம். வி கேன் அக்செப்ட் ஆல் அண்ட் வி கேன் மூவ் ஆன். ஸோ அதனால் அந்த சீன்லாம் கொஞ்சம் அப்படியே சகிச்சுட்டு போயிடலாம். இந்த படத்தில் வந்து சின்ன பசங்க பெண்களுக்கு குட் டச் பேட் டச் போய் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ ரொம்பவே தேவையான விஷயம்.
இந்த சமுதாயத்தில் அந்த விஷயத்தை இந்த படத்தில் தளபதி சொல்லியிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த படத்தில், இந்த இன்ஃபர்மேஷனாக மெசேஜாக நிறைய பேர் கொடுத்துருக்காரு. ஸோ அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு இந்த படத்தில் படுது. அதுவும் ஏன்னா இன்ஃபர்மேஷனில் குட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக முக்கியமான விஷயம், அதை சொல்லியிருக்காரு விஜய் இந்த படத்தின் மூலிமா குட் டச் பேட் டச் பற்றி. ஸோ இந்த ஜனநாயகன் பக்க அரசியல் படம். உங்களுக்கே தெரியும் நான் அரசியல் படம் சொல்லிட்டு, இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தால் வேறு கண்ணோட்டமாக இருக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறமா இருந்தாலும் வேறு கண்ணோட்டமாக இருக்குது. இப்போ நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் சிஎம்மாக இருக்கார், ஜோசப் விஜய் முதலமைச்சர் சிஎம்மாக இருக்கார். இப்போ இந்த படம் வந்திருக்கு, நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சர் அப்புறம் ஒரு படம் வந்திருக்கு, அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் அகைன் நடந்திருக்கு. தளபதி விஜய் முதலமைச்சர் சிஎம் அப்புறம் ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜனநாயக படம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும், பட் ஆனால் தேட்டரில் நம்ம விஜய்க்காக மட்டும் போய் தேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா அவர் பாட்டு, டான்ஸு, அனித்துடைய பிஜிஎம், அப்புறம் அந்த மாசின்ஸ்க்காக போய் தேட்டர் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம குடிச்சு போக முடியாது ஏஜ் சர்டிஃபிகேட்னால, பட் நம்மளாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு அட்லாஸ்ட் ஒன் டைம் பிக் ஸ்க்ரீனில் நம்ம தளபதியை பார்த்துட்டு வரலாம் புது படத்தில். இது ஒரு பக்க அரசியல் படம், அவ்வளோதான். அதனால தான் படம் எடுத்திருக்காங்க ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படம் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஓகே, படம் முடிஞ்ச அப்புறமா நம்ம விஜய் நடித்த எல்லாருடைய படத்தில் முக்கியமான சீன்ஸு போட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன் செம்ம எமோஷனாக இருந்துச்சுன்னா விஜய்யுடைய லாஸ்ட் படம். ஸோ பிக் ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ அவருடைய எல்லா படத்துடைய சீன்ஸ் போடுறப்போ செம்ம எமோஷனாக இருந்துச்சு. ஸோ எல்லா படம் மிஞ்சலும் இருப்போ ஒரு எமோஷனாக வெளில வந்தாங்க ஜனநாயகன் படத்தில். அட்லாஸ்ட் ஒன் டைம் தேட்டர் போய் படம் பார்த்தாச்சு, பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். ஒன் டைம் தளபதிக்காக போய் படம் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜனநாயகன் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்த எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ப்ரோஸ் அப்படியே யூடியூப், இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் ஜனநாயகன் பற்றி தேட்டர் போய் பார்த்தீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம்.